ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, வரக்கூடிய எலெக்ஷன் அப்படின்றது தாவேக்காவுக்கு ஒரு ரொம்ப பெரிய வரவேற்பை கொடுக்கும். தாவேக்காவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வரலாற்றில் ஒரு தனி இடத்தை கொடுக்கும். தாவேக்காவுக்கு பெண்கள் மத்தியில் அதிக அளவிலான அந்த ஆதரவு அப்படின்றது இருக்கிறதுனால டெஃபினட்டாக பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா ஆட்சியை அமைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பலரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நயினார் நாகேந்திரன் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரசியல் ரீதியா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்னைக்கு த்ரிஷா வீட்டில இருந்து வந்து அவர் வீட்டை பார்க்குறாரோ அன்னைக்கு தாங்க அவருக்கு நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தாரு. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்த அரசியல் கட்சி தலைவர்களுமே கொந்தளிச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்படிங்க நீங்க அப்படி சொல்லலாம், அது எப்படிங்க நீங்க வந்துட்டு ஒருத்தர் அப்படி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் இது நாகரிகம் இல்லாத அரசியல், உண்மையா பொய்யான்னு சொல்லியே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜய் சைடுல இருந்து மட்டும் ஆமான்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை, எந்த விதமான வலுவான கண்டனங்கள் அப்படின்றதும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருவேளைலாம் இல்லை, 2021 இருந்தே இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாம ஸோ அந்த நடிகையோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உறவுல இருந்ததுக்கான ஆதாரங்கள் அப்படின்றதும் என்கிட்ட இருக்கு. இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சுன்னா அதை வெளியிடுறதுக்கும் தயார் அப்படின்ற ஒரு லைனோட பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய விவாகரத்து மனுவை கேட்டு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க விஜயனுடைய மனைவியான சங்கீதா விஜய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன்ல சங்கீதா எடுத்திருக்கக்கூடிய அதிரடியான முடிவு அப்படின்றது விஜயனுடைய அரசியல் என்ட்ரியை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தாவேக்காவையும் நிலைக்குலைய வச்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். என்ன 21 இருந்து இருக்கு அப்படின்னா அப்படியே நீங்க வந்துட்டு திடுதிப்புன்னு இந்த டைம்ல வந்துட்டு சொல்றீங்க, அப்ப இதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் இருக்கா, அந்த கட்சி வந்துட்டு சங்கீதாவை ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்களா, இந்த கட்சி வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் பலரும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல சங்கீதா அதுக்கான விளக்கம் அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 12 பக்க மனு அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார ரீதியாகவும் இருந்தாலும் சரி, இல்லை வார்த்தை பிரயோகம் இருக்கு இல்லையா, ஸோ தேவையில்லாத வார்த்தைகள் பேசி புண்படுத்துறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி 2021 இருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன மரியாதை இல்லாமல் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றதையும் அந்த மனுவில் சேர்த்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ சங்கீதாவினுடைய குற்றச்சாட்டுகள் அப்படின்றது என்ன, அதை தாண்டி யார் அந்த நடிகை அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அவனுடைய ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே விஜய் பேசும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கான மரியாதை, பெண்களுக்கான முன்னுரிமை அப்படின்றத நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா வேற மாதிரி கொடுப்போம், பெண்கள்லாம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு தான் முதன்மையான நோக்கம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது தன்னுடைய குடும்பத்திலேயே ஒழுக்கமா இல்லாத ஒருத்தர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படிங்க பெண்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற குற்றச்சாட்டையும் திமுக, அதிமுக, நாத்தாக்கா மாதிரியான கட்சியினுடைய நிர்வாகிகள் முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்வைக்கக்கூடியவங்கெல்லாம் வந்துட்டு ஒழுங்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா இவங்கெல்லாம் சரியில்லை நான் நல்லது பண்றேன்னு சொல்லி தானே வந்தாரு, அப்ப இவங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசமே கிடையாது, மற்றவங்க வந்துட்டு நம்ம கை காட்டுறோம், இவங்களும் அந்த தப்பு பண்ணாங்கல்ல, சீமான் இருக்காருன்னா அவருக்கும் அந்த இஷ்யூலாம் போய்கிட்டு இருக்குல்ல, அதை தாண்டி ஸ்டாலின் இருக்காருன்னா அவருக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல போனோம்னா அவங்கெல்லாம் ஒழுக்கம் இல்லாதவங்க, நான் ஒழுக்கமானவர் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு தானே சொல்லி கேட்டாரு, அப்ப இவரும் அவங்கள விட ஒரு படி மேலதான் நான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் வரதான் செய்யுது அப்படின்னே சொல்லலாம். சங்கீதாவினுடைய அந்த மனுவில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2021 தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முதலா இப்படி அவருக்கு அஃபேர் இருக்கு அப்படின்றதே எனக்கு தெரிய வருது. ஸோ தெரிய வந்தோடனே ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருது, அட்வொகேட்ஸை வச்சு நாங்கள் பேசணும், இந்த மாதிரி வந்துட்டு என்னதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடிகையுடனான திருமணத்தை தாண்டிய அந்த ஒரு உறவு அப்படின்றத நான் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டோம். ஆனால் அவர் அந்த நடிகை உடனான உறவை கட் பண்ணாம என்ன ஒதுக்கி வச்சுட்டு அந்த நடிகையோட சுத்துறதுக்கு ஆரம்பிச்சாரு. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த டைம்ல டைவர்ஸ் கேட்டோம்னா குழந்தைகளுடைய படிப்பு போயிட்டு இருந்துச்சு, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுடைய மனசு புண்பற்றும் அப்படின்ற மாதிரியான காரணத்தினால நான் வந்துட்டு விவாகரத்து அப்படின்றது கேட்காம இருந்தேன். ஆனா தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா
அந்த அஃபாரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு பொருளாதார ரீதியான தடைகள் அப்படின்றத போட ஆரம்பிச்சாரு, பொருளாதார ரீதியான கட்டுப்பாடுகள் போட ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபாரினுக்கு அந்த நடிகையோட போய் ஊர் சுற்றுறது, அங்கே அவங்க 2 பேரும் எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த நடிகை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தொடர்ச்சியாக இப்படி வந்துட்டு லூட்டி அடிக்கிறது என்னுடைய சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் என்னுடைய சரௌண்டிங்ஸ் மத்தியிலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அவமானத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதனால நான் சுமூகமாகவே வந்துட்டு பேசி பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி 2-3 டைம் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினேன். அப்பயும் அவர் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. கடைசியாக நவம்பர் 9ஆம் தேதியும் பேச்சுவார்த்தை மூலியமாகவே பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கும் அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் கொடுக்காததுனால சட்ட ரீதியாக விவாகரத்து வாங்குறது மட்டும்தான் ஒரே வழி அப்படின்ற கட்டத்தில் தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் அவரோட சேர்ந்து வாழ பிடிக்கல. ஏன்னா வார்த்தை பிரயோகம் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அதன் மூலியமா என்னை ரொம்ப வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டாரு. ஸோ இனிமேல் வந்துட்டு நான் சேர்ந்து வாழ பிடிக்கல. இன்கேஸ் வந்துட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த ஆதாரங்களை வெளியிடுறதுக்கும் நான் ரெடி. அந்த நடிகையுடனான ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அவர் இருந்ததுக்கான ஆதாரங்களை வெளியிடுறதுக்கும் நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான அறிவிப்புகளை அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் இருக்கு இல்லையா, ரொம்பவே சென்சிட்டிவான கேஸ் அப்படின்றதுனால ஒரு தனி அறையில் வச்சு விசாரிக்கணும் அப்படின்ற வேண்டுகோளையும் முன் வச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ வரக்கூடிய 20ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. ஸோ விஜய் மேலே இருக்கக்கூடிய ஒரு மாசான ஒரு பிம்பம், ஒரு கட்டமைப்பு அப்படின்றது நேற்றுலேருந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியிலேருந்து பார்த்தோன்னா சல்லியா அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக அடி மேல அடி அடி அடின்னு சொல்லி அடிச்சு ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் தேமுதிகவை பார்த்தோம்னா கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏக்களெல்லாம் வந்துட்டு என்னதான் அதிமுக பக்கம் இருந்து கொண்டு வந்தாலும் 3 முறை முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்ஸையே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய கூட்டணிக்குள்ள இணைச்சு ஒரு ரொம்ப பெரிய பலத்தை காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கூட்டணின்றதை தாண்டி தன்னுடைய கட்சியிலே இணைச்சிட்டாங்க. ஸோ அப்படி வந்துட்டு பவர்ஃபுல்லாக 2026க்கு திமுக தயாராகிக்கிட்டு இருக்கும்போது 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, ஒன்று டிவிகே அப்படின்னு சொன்ன டிவிகேவினுடைய நிலைமை இப்போ அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ சங்கீதாவினுடைய இந்த ஒரு அதிரடியான ஸ்டேட்மெண்ட் ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் புரட்டி போட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சங்கீதாவினுடைய இந்த முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். பை பை.